பாண்டியராஜ் இப்போ முதல்ல வந்து விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் ஒரு கதை கூட சொன்னார், நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் பாண்டியராஜ் விஷால்லேருந்து ஷிஃப்ட் ஆகி ஜெயம் ரவிக்கு போனார். ஜெயம் ரவி கதை சொல்லி ஜெயம் ரவியோட தான் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு நியூஸ் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து சத்யஜோதி நிறுவனத்துக்காக விஜய் சேதுபதியோட சேர்ந்து பாண்டியராஜ் படம் பண்ண போகிறார். விஷால் அவர்களோட ஒரு படம் பண்ணணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணார். விஷால் அவர்களுக்கு கதை பிடிச்சது. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ரஜினிகாந்துடைய மேக்கப் டெஸ்ட் அவர் கூட எடுத்து அவருடைய ட்விட்டரில் வந்து அவர் என்னென்ன படம் டைரக்ட் பண்ணான்னு போட்டார்ல, அதில் வந்து இந்த கூலி படம் இடம்பெறல போடும். உடனே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் கமெண்ட்டு, லோகேஷ் கனகராஜ் இந்த ட்விட்டரில் அது பேரை காணும், வாட் ஹேப்பன் டு கூலி டிராப்ட், இது மாதிரிலாம். சார் இதுதான் லோகேஷ் கனகராஜ் நடக்குது, இதுதான் எல்லாருக்குமே நடக்குது. அவர் ஏன் போடலன்னா, ஒரு நேற்று வந்து என்னை வந்து ரசிகர்கள்லாம் லக்கிலி வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நான் எஸ்கேப் ஆகிட்டோம். கங்குவா படத்தில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணலையா? கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு டூரிங் டாக்கெட்ஸில் ஒரு ஃபஸ்ட்டாக அட்வான்ஸாக உங்களுக்கு தகவல் சொன்னோம், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இப்போ முதல்ல வந்து விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் ஒரு கதை கூட சொன்னார், நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் பாண்டியராஜ் விஷால்லேருந்து ஷிஃப்ட் ஆகி ஜெயம் ரவிக்கு போனார். ஜெயம் ரவி கதை சொல்லி ஜெயம் ரவியோட தான் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு நியூஸ் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து சத்யஜோதி நிறுவனத்துக்காக விஜய் சேதுபதியோட சேர்ந்து பாண்டியராஜ் படம் பண்ண போகிறார். ஒரு டிராவல் அங்கேருந்து 3 கதாநாயகர்கள் மாறிட்டாங்க. கதை ஒன்று தான் நினைக்கிறானா? கதை ஒன்று தான் சார். ஆனால் பாண்டியராஜ் அவர்கள் வந்து சைன் பண்ணல எங்கேயும். ஆமாம், பேச்சுவார்த்தையில தான் இருந்தது. எல்லாமே என்னன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணார். விஷால் அவர்களோட ஒரு படம் பண்ணணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணார். விஷால் அவர்களுக்கு கதை பிடிச்சது. அவர் கேட்குற பட்ஜெட்டை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒத்துக்கல. அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுனார். இது என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி, ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா எனக்கு இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது. நான் சொல்றது பட்ஜெட் வந்து சம்பளம் இல்லை, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எனக்கு இவ்வளோ வேணும். இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட் காஸ்ட் ஆஃப் மேக்கிங்னா எனக்கு இவ்வளோ செட் ஒர்க் இருக்குது, இவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, இவ்வளோ ஆக்ஷன் இருக்குது, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறீங்கன்னா நான் பண்ணுறேன்றது. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, விஷாலுக்கு இவ்வளோ சம்பளம், உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், மீதி பேர்லாம் சம்பளம் போட்டால் இவ்வளோ வருது, இது இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போது நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டார், சார் சம்பளம் விட்டுருங்க, எனக்கு இவ்வளோ பட்ஜெட் கொடுக்கலன்னா நான் பண்ண முடியாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் விஷால் படத்தில் அந்த பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆகணும்னா வெளில வந்துட்டார். நான் பண்ணல சார்னு சொல்லிட்டார். அவர் தான் பண்ண சொன்னார். அடுத்ததாக ஜெயம் ரவி எந்த அளவு டிஸ்கஷன் போச்சு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அதுலேயும் வந்து பட்ஜெட்டில் தான் வந்து நின்றுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். மார்க்கெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பட்ஜெட் வரும்போது அதே பட்ஜெட்டில் தான் அவர் இருக்கிறார். அவர் வந்து எந்த ஹீரோ மாறினாலும் எனக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் என்னால் குறைக்க முடியாது. அதாவது இந்த ஹீரோக்காக நான் வந்து டக்குன்னு செட் ஒர்க்கை குறைக்கிறதோ நம்பர் ஆஃப் டேஸை குறைக்கிறதோ பண்ண முடியாதுன்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் இருந்தது. இப்போ 3வது இது வரும்போது அந்த பேனரில் எல்லாருமே ஓகேன்ட்டாங்க. என்ன காரணம்னா, இது வந்து எல்லாருமே கூடி பேசும்போது ஹீரோ வந்து இந்த கதையை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த டைரக்டர் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வரும்போது அவர் கொஞ்சம் சம்பளத்தில் கோஆப்ரேட் பண்ணுறாரு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் நடக்கும். அப்படி ஏதோ நடந்ததா கேள்விப்படுறேன். அதாவது விஜய் சேதுபதி அது மாதிரி பர்சன் தான். விஜய் சேதுபதி அவர்கள் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கொஞ்சம் ரெம்யூனரேஷன்ல என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு ஹீரோவா ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு, அதாவது பொட்டென்ஷியலான ஒரு பெரிய படம், அதுவும் மாபெரும் பொருட்செலவில் எடுக்கிற படம், அப்படிப்பட்ட பொருட்செலவு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 30 crore வச்சுங்களேன் கணக்கு. இப்போ 25-30 crore ப்ரொடக்ஷன் செலவுக்கே இருக்குன்னா அப்படிப்பட்ட படத்தில் நடிக்கிறது அவருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. அதனால ஏன் சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா, இவரும் கொஞ்சம் சம்பளத்தை விட்டு கொடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் தான் ஓவராலாக இந்த காம்பினேஷன் அமைதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் எல்லாரும் ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை தான் ட்ரேடில் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது என்ன தெரியுமா சார், எல்லாருமே பேசி 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 ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறாங்களே தவிர அப்படியே உடனே அனௌன்ஸ் பண்ணி அடுத்த கட்டம் போல. காரணம் என்னன்னா, சேட்டலைட் டிஜிட்டல் மார்க்கெட் எப்படி போகுதுன்றதான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது, இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே தான் இருக்குமா, இல்லை கொஞ்சம் பிக்கப் ஆகுமா, மொமெண்டம் நல்லா வருமா இல்லையா, இதுதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா திடீர்னு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் பேசினாங்க, ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஷிப்பில் கூப்பிட்டு பேசணும், எல்லாம் பேசணும். அது அடுத்த கட்ட முடிவுக்கு வரல. இப்போ முடிவுக்கு வரும்போது இந்த மாதிரி மாற்றங்களை தமிழ் சினிமா சந்திக்க போகுது. அந்த மாற்றங்கள் போது இந்த பட்ஜெட்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு பல ஆலோசனைகள் போயிட்டு இருக்கிறது தான் உடனே யாரும் அனௌன்ஸ் பண்ண முடியல. எல்லாருமே பேச்சுவார்த்தையில் இருக்குது. சைன் பண்ணி டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் எதுவுமே இல்லை. தனியார் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும்
அவங்க படங்களுக்கு இப்போ பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இப்போ சமீபத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்களே அதனுடைய உரிமைகள் அவங்க வாங்கியிருக்க தொகையை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது ப்ரைஸ். ஆமாம். அதனால் இப்போதைக்கு அது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனுடைய அடிப்படையில் எப்படி சினிமா உலகம் அடுத்து எங்கே போகுது அப்படின்றத தான் பார்க்கணும் சார். என்னன்னா சேட்டலைட் சேனல்லாம் சொல்கிறாங்க எல்லாருமே ஓடிடியில் பார்க்குறாங்க, எங்களுக்கு வந்து சேட்டலைட்டில் பெருசாக பார்க்கறது இல்லை. ஆனால் வாங்குறோம், எங்களுக்கு வேணும், புதுப்படம் வேணும். ஏன்னா பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, ஆயுத பூஜைக்கெல்லாம் போட்டாகணும். ஆனால் குறைந்த விலைக்கு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் நம்ம பிஸ்னஸ் கால்குலேஷன் போடும்போது சார் நம்ம எல்லாத்துக்கும் வந்து சேட்டலைட்டுக்கு ஈக்குவலாக போட்டிருக்கோம். எதுக்கு? டிஜிட்டலுக்கு. டிஜிட்டல் 10 கோடினா சேட்டலைட் 10 கோடின்னு போட்டு வச்சிருக்கோம்ல. இப்போ திடீர்னு 10 கோடி கிடையாது 5 கோடினா அந்த 5 கோடி எங்கே போகிறது? நம்ம இல்ல 5 கோடி நம்ம போதும் 2 கோடி தான் கொடுப்பேன் சொன்னா நீங்க எப்படி போவீங்க? நான் சொல்ல வந்தேன் 5 கோடி கொடுத்தா கூட பரவாயில்ல. இப்போ அதுல இருந்து சரி 2 கோடி கொடுப்பேன்னு சொன்னா 10 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் போட்டு நான் 2 கோடின்னு வச்சுங்களேன், நீங்க எங்க போய் நிப்பீங்க? சார் என்ன சார் 8 கோடி டிஃபரன்ஸா? இப்போ பல ப்ரொடியூசர் இருக்கு சார், நிறைய. நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறது சொல்றேன், நிறைய பேருக்கு ஒரே குழப்பம் என்னன்னா இந்த டெபிசிட்டை எப்படி காம்பன்சேட் பண்ண போறோம்? டிஜிட்டல்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இதை காம்பன்சேட் பண்ண போறதுதான் யாருக்குமே தெரியல. அதனால தான் வந்து ஒரே ஒரு இடத்துல காம்பன்சேட் பண்ண முடியும் சார், அது தியேட்டர்கள் ரெவன்யூ. அப்போ டிராமாட்டிக்கா ஒரு தியேட்டர்கள் ரெவன்யூ கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து இதை காம்பன்சேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா அது கேரண்டி இல்லை. இப்போ இந்த வருஷம் இந்த 6 மாசம் எடுத்துங்க சார், ஒரு நம்பர்ஸா சொல்றேன். 124 நம்முடைய ட்ரேட் கைடு வந்திருக்கு உங்களுக்கு, இந்த சாட்டர்டே வந்துடும், இல்லை மண்டே வந்துடும், உங்களுக்கு காப்பி பாருங்க. அதில் போட்டிருக்கோம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம். 124 திரைப்படங்கள் 6 மாசத்துல தமிழ்ல வெளியாகி இருக்கு. அதுல 6 படங்கள் தான் வெற்றி சார். 124ல 6 படங்கள் தான் வணிக ரீதியில வெற்றி. அதுல மிகப்பெரிய வெற்றின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அரண்மனை 4. ஓகேங்களா? அது பிறகு நம்ம வந்து தெரியும் மகாராஜா, கருடன் அப்படின்னு போடலாம். சின்ன படங்கள்ல லவர்ஸ் படத்தை சொல்லலாம். 6 படம் தான் வெற்றி. ஸ்டார் ஒரு படம், இப்படிதான் 6 படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு வணிக ரீதியில. மீதி 118 படமும் குறைந்தபட்ச லாஸ், மீடியம் லாஸ், பெரிய லாஸ், மொத்த லாஸ். அதுல எத்தனை பர்சன்டேஜ்ன்றது நீங்க தான் கால்குலேட் பண்ணலாம். அந்த 124 படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த நம்பர்ஸ் நான் சொல்ல விரும்பல. ஆனா 124 படத்துல 118 படம் இந்த ரேஞ்சில் இருக்கு லாஸ்ட்ல. அப்போ எவ்வளவு பெரிய லாஸ். அதோட முக்கியமான விஷயம் சார், 5% தான் வெற்றி. 6 படங்கள் தான் வெற்றின்னா 124 படங்கள் 5% வெற்றி, 95% ஃப்ளாப். அதாவது தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி அப்படின்றது மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட்டில் இருந்ததில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா 15-20% தான் பொதுவாக இருக்கும். இப்போ 15-20% குறைஞ்சி இந்த 6 மாதத்தில் 5%, அடுத்த 6 மாதத்தில் 5%, அதுவே இறங்கிக்கிட்டு 10%. சார் 5%ல ஒரு இண்டஸ்ட்ரி சர்வை பண்ண முடியாது. அதுதான் சார் மினிமமாக நம்மளுக்கு தேவை வந்து மினிமம் 10% வெற்றி. ஆரோக்கியம்னா 20% வெற்றி. ஓகேங்களா? அதுதான் இருந்தது முன்னாடி 20% வெற்றி இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா 5% வெற்றி வந்திருக்குன்னா 95% படங்கள் வந்து வணிக ரீதியில தோல்விதான் அப்படின்னு வரும்போது இது நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு பண்ற தயவு வரிதான் இருக்குது. இந்த 95% ப்ரொடியூசர்ஸும் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வந்து பெனிஃபிட் பண்றாங்க. நான் வந்து 1 கோடி என்கிட்ட இருக்குப்பா, 2 கோடி இருக்குவா, சினிமா இண்டஸ்ட்ரியில போட்டு நான் வந்து மொத்தமா தாராளமா பட்டு போறேன், அப்படிதான் இருக்கு. சினிமாவுடைய சினோரியா மாறினது கூட முக்கியமாக காரணமாக இருக்கலாம். என்னென்னா முன்ன வந்து திரைப்படங்கள் திரையரங்கில் வெளியாகும், திரையரங்கில் வந்து நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இப்போ எத்தனையோ விநியோகத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. அது வந்து நிறைய பேர் சொல்லலாம். இப்போ திருப்பூர் சூழ்நிலாம் ஓப்பனாக நம்முடைய இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, ஒரு படமும் எத்தனை கோடி ரூபாய் அவருக்கு சம்பாரிச்சு கொடுத்தது. இதெல்லாம் தியேட்டரில் சம்பாரிச்சது தான். இந்த அடுத்த வருமானம் இருக்குது பாருங்கள், இந்த சேட்டலைட் வருமானம், ஆடியோ வருமானம், இதெல்லாம் வந்து ஆடானா இருந்தது. இப்போ திரையரங்கில் ஓடுற வருமானத்தை விட்டுட்டு அதை எய்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் படத்துக்கு மெயின் வருமானம் ஆச்சு பாருங்க. அந்த சினியோரை தான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனுடைய அடிப்படையில் எல்லாருடைய சம்பளமும் உயர்ந்துச்சு. உங்களுக்கு ஓடிடி உரிமைகள், சேட்டலைட் உரிமைகளுடைய அடிப்படையில் எல்லார் சம்பளமும் மேலே போனதுனால எல்லாமே கட்டுக்கடங்காக போயிட்டு இருந்தால் அப்படி இன்னைக்கு. அதுதான் இப்போ திடீர்னு அந்த வருமானம் கேரண்டி இல்லாமல் போகுது. இங்கே தியேட்டர்கள் வருமானம் ஒரு பெரிய கேரண்டி இல்லை சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 படம் தான் வெற்றி அடைஞ்சு சொல்கிறேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் படம் ரொம்ப சூப்பராக ஓடுது, செகண்ட் வீக்கில் ஆவரேஜாக ஓடுது, தேர்ட் வீக்கில் படமே இல்லை. ஓகேங்களா? இப்போ எந்த படமே 3 வாரம் பெருசாக ஓடல எக்ஸப்ட் அரண்மனை 4. இப்போ 3 வாரம் கூட படம் ஓடலன்னா இப்போ எப்படி கலெக்ஷன் எடுப்பீங்க? 2 வாரத்திலேயே எல்லா கலெக்ஷன் எடுத்துட முடியுமா? இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு வாரம் படம் பார்த்ததோட முடிஞ்சிடறாங்க. அடுத்த வாரம் என்ன படம், புது படம் அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் புது படம் பெருசா இல்லைன்னா தியேட்டர் பக்கமே ஆளு கிடையாது. அவ்வளோ டிராப் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியல. இவ்வளோ பெரிய டிராப்பா? அதாவது முன்னாடிலாம் இந்த அளவு நடக்காது சார். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் படம் சஸ்டெயின் ஆகும் ஓரளவு. அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல 60%, செகண்ட் வீக்ல 20%, அடுத்து 10, அடுத்து 10 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை. 80% ஃபர்ஸ்ட் வீக் உங்களுடைய கலெக்ஷன்ல,
அடுத்து பார்த்தீங்கன்னா 15% 2வது வீக்கு, 3வது அது பிறகு நடந்ததுன்னா ஒரு 5%. அப்போ 80% நீங்கள் நம்பி இருக்கிறது எத்தனை நாள் சார்? 7 நாள் கலெக்ஷன்ல. ஒரு 100 கோடி கலெக்ஷன்னா 80 கோடி வந்து முதல் வீக்ல வந்தாகணும்னா எவ்வளோ பெரிய ப்ரெஷர் பாருங்க. இப்போ நம்ம முதல்ல பேசும்போது இந்தியன் டூடே ப்ரொமோஷன் பற்றி பேசினோம். இதுதான் காரணம். 80% கலெக்ஷன் நீங்க நம்பி இருக்கிறது ஃபர்ஸ்ட் வீக்ல தான். அப்போ நீங்க முதல் வாரம் வெள்ளி சனி ஞாயிறு, அதான் குறிப்பா வெள்ளி சனி ஞாயிறு பிளஸ் ஓரளவு மண்டே டியூஸ்டே ஓரளவு சஸ்டெயின் பச்சனா. நான் சொல்ல வரது இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புல நீங்க உருவாக்குனாதான் ஃபர்ஸ்ட் வீக் நீங்க தப்பிச்சிட முடியும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கோம். இப்படி ஒரு அன்சர்டன்டி பீரியட் இருக்கிறது தான் அசோசியேஷன்லாம் பேசிட்டு இருக்குது. இது எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றதுன்னு பேசிட்டு இருக்கோம். இல்லை சார், இந்த மாற்றத்தை கொண்டு வரதை பொறுத்த வரைக்கும் அசோசியேஷனில் தயாரிப்பாளர்கள் விநியோகத்தில் மட்டும் பேசி இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்றைக்கி சினிமா உலகத்தில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடிகர் நடிகைகள், இன்னொரு பக்கம் டைரக்டர்ஸ், இவங்க சம்பளம் வந்து ஒரு இது வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் இந்த ரியாலிட்டி தெரியுமா அப்படின்னே தெரியல. இல்லை, இப்போ எல்லாரையும் உட்கார வச்சு பேசினாதான் இதுதான் பொசிஷன் அப்படின்றத கையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதுதான் வசூல், இதுதான் பிரச்சனை, இங்கே இந்த சேட்டலைட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்றத எல்லாரையும் சேர்த்து முக்கியமான ஒரு 10 கதாநாயகர்கள், 10 டைரக்டர்கள் இவங்களோட உட்காந்து தயாரிப்பாளர் விநியோகத்தில் பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், நாங்களாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்ககிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கோம். 3வது வந்து நேராக வந்து உட்கார்றாரு, தம்பி உன் டேட்டு கொடு, ஹையஸ்ட் சம்பளம் கொடுக்குறேன். இப்போ சமீபத்தில் அப்படி நடந்தது ஒரு பெரிய ஆக்டருக்கு. நீங்களே லாஸ்ட் வீக் நம்ம பர்சனலாக பேசும்போது சொன்னீங்க, தனஞ்சன் இதெல்லாம் நடக்காது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆளால் தனிப்பட்ட முறையில் எப்படி பெனிஃபிட் ஆகணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் இல்லை சார், கொஞ்சம் மாற்றமெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன்ல. என்ன நடந்ததுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஷாக் என்ன நடந்ததுன்னா, நம்ம எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இது போகும்போதே ஒரு பெரிய ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய நடிகர் அவர்கிட்ட போய் சைன் பண்ணும்போது டக்குன்னு போயிட்டு அவர் வந்து பெரிய அமௌண்ட் ஒன்று கமிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுவரையும் தமிழ்ல எந்த ப்ரொடியூசருமே கொடுக்காத ஒரு தொகையை அவருக்கு கமிட் பண்ணிட்டார். அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வெளியில வந்துருச்சு. அவருக்கு டேட் வேற ப்ரையாரிட்டி டேட் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டா, சார் அது என் பிசினஸ், என்னோட டிசிஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இப்படி எல்லாருமே பண்ணாங்கன்னா எங்க போய் மாற்றத்தை கொண்டு வருவீங்க? இப்போ நீங்க இந்த ஹீரோ கிட்ட போய் என்னன்னு பேசுவீங்க? சார் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பிசினஸ் இல்லை, சேட்டலைட் டிஜிட்டல் வாங்குறது இல்லை, தியேட்டருக்கெல்லாம் பெரிய ரெவன்யூ இல்லை, நீங்க இவ்வளவு சம்பளம் கேட்காதீங்க, கம்மி பண்ணீங்க, ரிலேட் பண்ணீங்கன்னா, ஏன் சார் நீங்க கொடுக்காதீங்க, எனக்கு கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன், இப்படிதானே அவங்க சொல்லுவாங்க. உண்மைதான் சார். இதுதான் சார் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடாவில், ஹிந்தியில் எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரே வார்த்தை என்னன்னா, இங்கே எல்லோருமே தனித்தனி தீவுகளை இயங்குறாங்க தவிர ஒரு டீமா ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும், இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு உணர்வுபூர்வமாக எல்லாருமே இணைஞ்சு பணியாற்றினாங்கன்னா சேஞ்ச் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த சேஞ்ச் வரணும்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல நம்ம வந்து கொஞ்சம் பாஸ் விடுறது தப்பே கிடையாது. இல்லை இண்டஸ்ட்ரியில் சேஞ்ச் வரப்போதா, அப்போ வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணி எல்லாரும் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் சொல்லுது பார்க்கலாம், அவங்க சொல்றதுல என்ன மெரிட் இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் நீங்க உட்காந்து பேசலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன் சார், உங்களுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கணும் அவசியம் இல்லை, உங்களுடைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நம்ம அக்ராஸ் தி டேபிளே சொல்லுங்க, சார் எனக்கு நீங்க சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்படி பண்ணா லாபம் சம்பாதிக்க முடியும்னு கணக்கு சொல்லுங்க. அட்லீஸ்ட் கவுன்சில் இருக்கிறவங்க, இப்போ அசோசியேஷன், நம்ம ஆக்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கலாம். இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு பிசினஸ் ஐட்டம் உங்களுக்கு தெரியலாம், எங்களுக்கு தெரியாத ஒரு பிசினஸ் வேற ஏதோ ரெவன்யூ இருக்குன்னு தெரியலாம், எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து ஜென்ரலா பார்த்து பேசிட்டு இருக்கோம்ல. இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படி தெரியுதுனால நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது வந்து எங்கிட்ட சொல்லலாம்ல. நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசிட்டு இருக்கு, ரெமுனரேஷன் எல்லாம் குறைக்கணும், இண்டஸ்ட்ரி வந்து வேற மாற்றத்துக்கு போகணும் சொல்லும் போது மாற்றமாவது கிட்டமாவது நான் பாட்டு சம்பளத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பேன்னு போனீங்கன்னா அப்போ இண்டஸ்ட்ரி எங்கே போய் நிற்கும்? எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஹீரோன்னு சொல்லுவாங்க, அவருக்கு இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அது பரவிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுனா, அவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணினா, அடுத்த ஹீரோ என்ன சொல்றாங்க, சார் என்கிட்ட மட்டும் ஏன் பேசுறீங்க, அவர்கிட்ட பேசுறீங்களா நீங்க? இந்த மார்க்கெட்லன்னா அவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுப்பாரா அப்படிதான் கேட்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க சொன்னதான் நடந்துட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க 2 வாரம் முன்னாடி, தரஞ்சு இதெல்லாம் நடக்காது, சும்மா பேசாதீங்கன்னு சொன்னீங்க. நான் பர்சனலாக பேசும்போது இல்லை சார் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, சும்மா நீங்கள் தான் பேசிட்டு இருப்பீங்க, நான் இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்றதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ சொல்லுவாங்க சார், when you keep on repeating the same mistake, no, history will keep repeating அப்படின்வாங்க. அதாவது திருப்பி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இங்கே ஒரு புரிதலும் ஒரு உணர்வுபூர்வமா நம்ம வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லா தயாரிப்பாளரும் நினைச்சாதான் மாற்றம் வருமே தவிர நம்ம ஒருத்தர் 2 பேர் சேர்ந்துட்டு நம்ம வந்து மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நடக்காது போல இருக்கு. அதுக்கான முயற்சி மட்டும் போயிட்டு இருக்கு, சின்சியரா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் எல்லாருமே. நானும் அவர்கிட்டலாம் பேசிட்டு தான் இருக்கேன், முரளி சார்கிட்ட பேசுறேன், கதிரே சார்கிட்ட பேசுறோம், எல்லாம் பேசுறோம், தியாகராஜன் சார் ரொம்ப எல்லாருமே இன்வால்வ் பண்ணி பேசுறோம். ஆனா சிவா சார் எல்லாருமே இறங்கி நின்று பேசுறோம். ஆனா அந்த மாற்றம் அடுத்த கட்டம் எங்க எப்போ வரும்னா, எல்லாருமே
கரண்ட்ல படம் எடுத்துட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நீங்க சொன்ன அந்த மாதிரி தான் இல்ல இதுக்கான வழி நம்ம ஒண்ணா சேர்ந்து பண்ணுவோம்னு தான் கண்டிப்பா வரும். இல்ல நான் தனிப்பட்ட முறையில் தீவா நான் இயங்கிறேன், என்னுடைய சம்பளம் என் டெசிஷன் என் பிசினஸ், நீங்க யாரும் உள்ள வராதீங்க, அசோசியேட் பொறுத்தவரை எனக்கு தேவைப்படுற சப்போர்ட் ஒன்னே ஒன்று தான், டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க, பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் பண்ணி கொடுங்க, அது போறோம் அப்படின்னாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மாற்றமெல்லாம் ரொம்ப கஷ்டம் இங்க கொண்டு வருது, அப்படிதான் நடக்கப்போம். ஸோ ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஓரளவு மெல்ல 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 மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் எல்லாரும் இயங்கிட்டு இருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கூட என்னென்னா, இப்போ நடிகர்களுடைய சம்பளத்தையோ டைரக்டர் சம்பளத்தையோ குறைக்கணுன்றதை நான் சொல்லலை. எல்லாரும் உட்காந்து பேசினா எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதாவது இந்த இண்டஸ்ட்ரி சர்வே வாரத்துக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அதை அவங்க ஃபர்ஸ்ட் நம்பல இண்டஸ்ட்ரி பிரச்சனை இருக்குன்னு. நீங்க போய் இவ்வளவு பெரிய சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி நம்புவாங்க இண்டஸ்ட்ரி பிரச்சனை இருக்குன்னு? இவங்க தேவையில்லாத வேலை வெட்டி இல்லாத பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எல்லாரும் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, தனஞ்சு வேலை வெட்டியில பேசிட்டு இருக்கா போல இருக்கு, அப்படிதான் நினைப்பாங்களே தவிர சீரியஸா இது வந்து இண்டஸ்ட்ரியில கிரைசிஸ் இருக்குன்னே நம்ப மாட்டாங்க. இப்ப நான் அதுக்காக தான் அந்த நம்பர் சொல்றேன். 5% வெற்றி தான் வந்திருக்குன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். ஓடிடி நிறுவனங்கள் எந்த அளவு சொல்றாங்கன்னா, நீ பிசினஸ் பிச்சு பிளஸ் நீ எனக்கு வந்து பிசினஸ் கட்டு கொடு, 25 நிமிஷம் படத்தை காமின்றாங்க. பெரிய படமா இருந்தாலும் பெரிய படத்துக்கே சொல்றாங்க. இல்லன்னா நான் பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா இதெல்லாம் காமிச்சா வித்துரும்லாம் சொல்ல, பார்த்துட்டு சொல்றேன் அப்புறம் வேல்யூ கரெக்டா இல்லையான்னு சொல்றேன்றாங்க. அப்போ இவ்வளவு பெரிய குவெஸ்சன் மார்க்கோட தான் ஒரு படத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சேலஞ்சை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தா தான் நீங்க இவ்வளவு சம்பளத்தை கொடுக்க முடியும். நாங்க சொல்றது என்னன்னா, பிசினஸ் என்னவோ அதுக்கு ரிலேட் பண்ணீங்க, ஓரளவு வந்து பர்சன்டேஜஸ் ரிலேட் பண்ணீங்க டு த சேலரி ஆஃப் த ஆக்டர். குறைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, யாருமே இங்கே குறைக்கணும்னு சொல்ல. சார் எந்த அளவு பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் சேட்டலைட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக ஹீரோட சம்பளத்தை நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் குறையும் போது வேரியபிளாக இந்த சேலரியும் குறையும். அப்போ வந்து பிஸ்னஸாக ரிஸ்க் வராது தயாரிப்பாளருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியானதான் இந்த மாற்றமே வரும். இல்லைன்னு சொன்னால் இப்படி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பேசின மாதிரி ஒரு ஹீரோக்கு கொண்டு போய் பெரிய சேலரி கொடுப்பாங்க, மீதி பேர்லாம் வேன் முடிச்சுட்டு இருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய சம்பளம் இப்படிடா கொடுக்குறாரு அவர், எந்த பேஸில் கொடுக்குறாரு நம்மளுக்கு தெரியாது, ஒன்றுமே சொல்ல முடியாது. சார் நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சமயத்தில் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் நினச்சிட்டேன் அவருடைய இந்த படம் வந்து மிக பெருசாக பிஸ்னஸ் ஆகிடும், அதை நம்பி நான் வந்து அவர் கேட்ட சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ என் சம்பளங்களே இவ்வளோ அதிகமாகிடுச்சு. அவர் சொன்ன சம்பளம் சார் சமீபத்தில் அவருடைய படத்தை விட கிட்டத்தட்ட 40% அதிகம் பட்ஜெட். சமீபத்தில் அந்த ஆக்டர் பண்ண படத்தை விட பட்ஜெட்டை விட 40% 50% அதிகம். இந்த 40% பட்ஜெட் அதிகமானதை ரிகவரி பண்ணோம்னா பிசினஸ் 40% இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லையா? ஆனா அதுக்கு ரெடி இல்லை, குறைஞ்சிருக்கு, 25% குறைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய டெபிசிட்ல இருக்கு. 40 + 25 65 கேப் பாருங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் அவர்கிட்ட நண்பராக கேட்டேன், எப்படி சார் நீங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, ஏன்னா இந்த படம் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறதே இப்போ சேலஞ்சாக இருக்குன்னு போது நீங்கள் எப்படி 40% அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க, அதாவது எல்லா சம்பளங்களும் கூட்டி இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி பண்ணீங்கன்னா, இல்லை சார் எனக்கு பிடிச்சது நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது. நான் என்ன கேட்டேன், சார் நீங்கள் இப்போ எப்படி இதை சால்வ் பண்ண போறீங்கன்னா, எப்படி சால்வ் பண்ண தெரியல சார். ஏன்னா எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் போய் சம்பளத்தை குறைக்க சொல்ல முடியாது. அக்ரிமெண்ட் போட்டாச்சு, படம் ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அவருக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்கு. அவர் என்ன நம்புறாரு, ஏதோ ஒன்று மேஜிக் நடந்துடும், நான் வெளில வந்துடும் நினைக்கிறாரு. இப்போ இதுதான் சினிமாவில் இருக்கிற பிரச்சனை. இதே அவர் வேரியபிளா போட்டுதான் வச்சுங்க, சார் இந்த சம்பளம் ஓகே இருக்கு, ஆனா லிங்க் டு த சேட்டலைட் டிஜிட்டல் போட்டுருந்தாருன்னா, ப்ரொவைடட் ஐ டூ சேட்டலைட் டிஜிட்டல் இன் திஸ் மச் பிசினஸ், சேட்டலைட் டிஜிட்டல் இவ்வளவு பண்ணலன்னா இவ்வளவு நான் குறைச்சிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்போ நடந்திருக்கும். டிஸ்கஷன்லேயே அது முடிஞ்சு அக்ரிமெண்ட்டாக அதை போட்டிருக்க முடியும். அப்படி போட்டிருந்தாருன்னா இவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவர் பெரிய கொஸ்டின் மார்க்கு அவரோட பட்ஜெட்டே மாறி இருக்கு. அவர் போட்டிருக்க இப்போ செலவு பண்ணிட்டு இருக்கிற பட்ஜெட்டே அவர் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்படி பல நடிகர்களுடைய படங்களை நான் பார்க்கும்போது நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய பயம் வருது. இதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ண போறாரு, இவ்வளோ பெரிய ஒரு டெபிசிட் வந்ததுன்னா இவர் எப்படி சமாளிப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தெரியுது. பட் அதை தாண்டி அவர் வரணும்னு வாழ்த்துறேன். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறவங்களாம் இதை தாண்டி ஜெயிச்சிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சம்டைம் அது நடந்துடும் சார், சம்டைம் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி மேஜிக் நடந்து இவங்கெல்லாம் வெளில வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாற்றம் இதனால் உருவாகுது. இது மாதிரி மேஜிக்கை நம்பியே போனீங்கன்னா மாற்றம் உருவாகுது. நம்ம ரியாலிட்டி நம்பி போகணும். ஏதோ ஒரு டைம்ல ஒரு மேஜிக் நடந்துடும், அதை நம்பியே ஒரு படத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை வந்து ரியாலிட்டி உங்களை கேட்ச் பண்ணிடும். ஸோ ரியாலிட்டி கேட்ச் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, முடிஞ்ச வரையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ் பட்ஜெட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணால் இந்த பிரச்சனைகள் வராது. ரெமுனரேஷனை அதோட பிஸ்னஸோட லிங்க் பண்ணி போனாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்னு தான் நாங்களாம் எதிர்பார்க்குறோம். சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ரஜினிகாந்துடைய மேக்கப் டெஸ்ட் அவர் கூட எடுத்து. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா,
அவருடைய ட்விட்டரில் வந்து அவர் என்னென்ன படம் டைரக்ட் பண்ணான்னு போட்டார்ல, அதில் வந்து இந்த கூலி படம் இடம்பெறல போல். உடனே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் கமெண்ட்டு, லோகேஷ் கனகராஜ் இந்த ட்விட்டரில் அது பேரை காணோம், வாட் ஹேப்பன் டு கூலி, கூலி டிராப்ட், இது மாதிரிலாம். அதாவது உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது பாருங்கள். எப்படியான ஒரு தாக்கத்தை இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் உருவாக்கி இருக்குது அப்படின்றது வந்து இதை பார்க்கும்போது நம்மளால் உணர முடியுது. சார் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லை, நேற்று வந்து என்னை வந்து ரசிகர்கள்லாம் லக்கிலி வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நான் எஸ்கேப் ஆகிட்டோம். கங்குவா படத்தில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு டூரிங் டாக்கீஸில் ஒரு ஃபஸ்ட்டாக அட்வான்ஸாக உங்களுக்கு தகவல் சொல்லணும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 வருது சார். கன்ஃபார்ம்டாக ஆகஸ்ட் 15 ஞானவேல் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார், நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்லாட் கிடச்சிருக்கு, நம்ம ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தங்கலான் படத்தை கொண்டு வந்தெல்லாம் சொன்னார். இப்போது என்டையர் டீமும் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கும். கம்ப்ளீட்டாக என்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும், இந்த படத்தை எப்படி கொண்டு போகணும். ஏன்னா ஒரு 4-5 மொழிகளில் இந்த படத்தை வெளியிட போகிறோம். பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். விக்ரம் சாரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காரு. அதனால் we are all set for August 15 ஃபார் தங்கலான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ வந்து எக்கச்சக்கம் பேர் வந்து லிங்க் பண்ணி என்ன அனுப்புகிறாங்க. ஒரு பாட்டே பாடிட்டாங்க. தனஞ்சயன் வந்து எப்படி வந்து டூரிங் டாக்கீஸ்ல பேசுவாரு இதை பத்தி ஓகே, ஞானவேல் சார் சொன்னாரு, ஞானவேல் சார்கிட்ட கேட்டு சொல்றேன், இப்படி நிறைய விஷயங்கள் அவ வந்து அதை லிரிக்ஸா பண்ணி அந்த வீடியோ போட்டு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு லிரிக் பண்ணி மிக பெரிய சம்பவம் சார் இதை விட சோஷியல் மீடியா தாக்கம் ஏற்படுத்த முடியும் சார். இல்ல அதெல்லாம் ரொம்ப ஓட்டுறாங்க உங்களை. பாருங்க ஜாலியா சொல்றீங்க ஓட்டுறாங்க. சோ அவ்வளவு ஓட்டுறாங்க. நான் வந்து பக்கம் பார்க்க முடியல. நான் வந்து எப்படின்னா, நான் ஏதோ ஒரு சைட்ல மழை பிடிக்காத மனிதன் ஒண்ணு போட்டா அதுக்கு வந்து கீழே கமெண்ட், நான் வந்து இதை கேட்டுட்டு இருக்கேன், நீரே மழை பிடிக்காத மனிதன் போட்டுட்டு இருக்கேன். அதை விட நேற்று இந்த ஒரு நொடி அப்படின்ற சின்ன படம் சார், அதை சப்போர்ட் பண்ணி பெருசா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை நான் வாழ்த்தி நான் போடுறேன் சார். கோயால நாங்க கங்குவா படத்தை பத்தி கேட்டு இருக்கோம், நீ பாட்டு உட்காந்துட்டு ஒரு நொடியான் இது அவத்த போட்டா பாரு கமெண்ட், ஒரு நொடி இன்னொன்னு போட்டா, ஒரு நொடி இன்னடி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போட்டா, டே என்ன உரிமைடா உனக்கு, என்னை வந்து கேள்வி கேட்கறது இல்லை கோயாலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிட்டல் அடிக்கிறது. ஸோ நான் சொல்ல வரேன் சார், அவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் சோஷியல் மீடியா என்ன ஃபாலோ பண்றதுனால அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்ல வந்து அவ்வளவு தொழில் அவர் அந்த மனுஷன் பண்றாரு. நான் சிரிச்சுட்டே படிச்சேன், என்னடா இப்படி எல்லாம் போட்டு கழுவுறானுங்க நம்மள அப்படின்னு. நான் ஞானவேல் சார் நேற்று கால் பண்ணி சொன்னேன், சார் ரொம்ப அட்டெண்ட் பண்றாங்க சார், எப்படி சமாளிக்கிறது தெரியல, அந்த கண்டுக்காத நீங்க அப்படின்னு. நான் கண்டுக்கிறது இல்லை, நான் படிப்பேன் சார், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஸோ எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, நான் ஐ எம் ஃபேசிங் த பிரண்ட் ஆஃப் இட். ஓகேங்களா, நான் வந்து ஃப்ரண்ட்ல அவ்வளோ ட்வீட்ல நான் வந்து ஐ எம் ஃபேசிங் த பிரண்ட் ஆஃப் இட். ஐ எம் ஜஸ்ட் அக்செப்டிங் இட் பிகாஸ் அது வந்து ரசிகர்களுடைய ஆர்வம். அந்த ஆர்வத்தை நான் தடைப்பட விரும்பல, ஆர்வத்தை நான் குறையும் சொல்ல விரும்பல சார். இதுதான் லோகேஷ் கனகராஜ் நடக்குது, இதுதான் எல்லாருக்குமே நடக்குது. நீங்க சோஷியல் மீடியாவை டபுள் எட்ஜ் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க சார். ஆமா, ஒரு ஸ்வாட் என்னன்னா ஒரு சைட்ல உங்களுக்கு அது பெனிஃபிட், ஏன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்றதே அந்த கத்தி தான், இன்னொரு சைட்ல அதுதான் உங்களுக்கு குத்தம். கரெக்ட், ஓகேங்களா. டபுள் எட்ஜ் ஸ்வாடுன்னா ஒரு சைட்ல காக்கிறது, இன்னொரு சைட்ல உங்களுக்கு குத்தம். அதுல லோகேஷ் கனகராஜ் பொறுத்தவரையும் இதே நடந்தது லியோ படத்தப்போ. லியோ படம் பெயர் போடலன்னு ஒண்ணு விஜய் சாருக்கும் லோகேஷ் கனகராஜும் டிஃபரன்ஸ் ஆனாதான் லியோ படத்தை அவர் போடலன்னு. ஐயையோ, அவர் படம் முடிஞ்சாதான் போடுவார். அவர் படம் முடிஞ்சு ரிலீஸ் வரும்போது தான் அவருடைய பாலிசி என்ன சார், படம் முடிஞ்சு சென்சரா ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை ஆட் பண்றாரு. அது வரையும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் படத்தை அவர் போடுறதே கிடையாது. அப்படிதான் வந்து கூலி படத்தை அவர் போடல. அவர் ஏன் போடலன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் படம், அது ஏன் போடணும். இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வந்தோடனே ரஜினி சாருக்கும் அவருக்கும் பெரிய யூடியூப்ல பேசுறாங்க. அதனாலதான் இவர் அடுத்த மாதம் ஷூட்டிங் போறோன்றத அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நம்ம பேசணும். ஜூலைல ஷூட்டிங் போறான்னு நம்ம சொன்னோம். ஆனா நம்ப மாட்டீங்க, நானே ஷாக் ஆயிட்டேன். ஜூலைல ஷூட்டிங் போறான்னு கன்ஃபார்ம்டா எனக்கு தெரியும். நம்ம பேசிட்டு போன பிறகு அடுத்த நாள் வீடியோல பாக்குறேன் சார், லோகேஷ் கனகராஜ் ரஜினி அவர்களுக்கும் சண்டை, அதனால வந்து இந்த படம் நடக்குது. நான் சொன்னேன், இது என்ன புதுசா இருக்கு, நான் வேற இப்படி பேசிட்டு வந்திருக்கேன், இப்படி என்ன உண்மையா. அப்புறம் நான் அந்த குழுவெல்லாம் கால் பண்ணி கேட்கிறேன், என்ன அது அப்படின்னு. சார் இல்லை சார் பேசுறீங்க, அவரு லுக் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், யோ ஓட்டின்னு இருக்கானு பாருங்க, அவன் ஒரு கதை கட்டிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு ஒரு 100-150 சேனல் வந்தாச்சு சார். அடுத்த கட்டமா எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் ஒரு சொல்லிடுறேன் பாருங்களேன், யாரெல்லாம் ஆங்கரோ அவங்களாம் ஒரு யூடியூப் சேனல். இப்போ இப்போ நீங்க ஆங்கர் பண்ணி வச்சுங்களா, இப்போ நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு பல வாரங்கள் நம்மளோட பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆங்கர் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறார், அவர் உடனே இன்டர்வியூ கேட்கிறார். அடுத்தது இன்னொரு புதுசாக வராருல, அவர் 4-5 வாரம் கூட இல்லை சார், 4-5 மாசம் தான், அது கூட மேக்ஸிமம். அப்புறம் அவர் ஒரு யூடியூப் சேனல். இப்படி பல யூடியூப் சேனலுக்கு தெரிஞ்சு போச்சு சார், தம்ப்நெயில் தான் பிசினஸ். தம்ப்நெயிலும் நம்ம எப்படியாவது ஒரு கான்ட்ரவர்சி வாயிலிருந்து உருவிடணும், உங்க கையிலேருந்து இதான் பல விஷயங்கள் தம்ப்நெயில்ல. நம்ப மாட்டீங்க, நானே டவுட் ஆகும், நான் எப்போ இப்படி பேசினேன்,
என்னுடைய இன்டர்வியூ நான் கொடுக்கும்போது நான் பயந்து பார்ப்பேன், ஏதாவது நான் சொல்லிட்டு ஏதாவது மாட்டிக்க போறேன்னா தம்ப்நெயிலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஆனா சார் அவன் தம்ப்நெயில போடுறாங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு வார்த்தை போடுவாங்க. ஆனா ஆக்சுவலி நான் அதை சொல்லவே இல்லை, அதை வேற மாதிரி அவன் எடுத்துக்கிறான். ஆனா அதை எப்படி தம்ப்நெயில போட்டு நம்மள ஓட்டுறான். தம்ப்நெயில வச்சு அதை வச்சு நான் அப்புறம் கால் பண்ணிலாம் பேசுறேன், என்ன என் தம்ப்நெயில் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. எதுக்காக சொன்னா இந்த சோஷியல் மீடியா அந்த அளவு டெஸ்பரேட்ல இருக்கு வியூஸ்க்கும். ஒரு டாக் ஃபைட் சொல்லுவாங்கல்ல, சப்ஸ்கிரைபர் பேஸுக்கும் வியூஸ்க்கும் ஒரு டாக் ஃபைட்னால தான் இந்த மாதிரி ஒரு டெஸ்பரேஷன்ல எக்கச்சக்கமான பொய்கள் அப்படியே பரப்பப்படுது. விஜய் சார் ரொம்ப அழகாக சொன்னார், சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல பேசுறவங்களாம் எக்கச்சக்கமான பேர் அதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையை பொய்யா சொல்றாங்க, பொய்யை உண்மையா சொல்றாங்க, இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது உண்மை என்னன்றதே அவங்களுக்கு புரியாம ஒரு பொய்யான விஷயம் சொல்றாங்க, பொய்யை வந்து உண்மை மாதிரி பேசுறாங்க, ரொம்ப நெருக்கமா இருந்து பார்த்த மாதிரி சொல்றாங்க. சார் இதான் முக்கியமான விஷயம். என்னன்னா நான் பல பேர்கிட்ட ஆச்சரியப்படுறது, எங்கடா இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு. பிஸ்னஸ் விஷயமா நமக்கு தெரியும் சார், நம்ம அங்கங்கே பிஸ்னஸ் கேள்விப்படுறோம், நம்மளுக்கு தெரியும். கடைசியில் ஒரு படத்தை ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேஷன் வரும். பர்சனல் விஷயம் நம்மளுக்கு தெரியாது சார். அவங்களுக்குள்ள என்ன நடந்தது, அவங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இல்லை என்ன மாதிரி பண்றாங்கன்னு அவங்களா வெளியில வந்தா தவிர நம்மளுக்கு எந்த தகவலும் தெரியாது. ஆனா பக்கத்திலே இருந்து பார்த்தா மாதிரி எல்லாருமே இன்டர்வியூல வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க பார்த்தீங்களா. அத்தனை இன்டர்வியூஸ் இப்போ சமீபத்தில், அதுவும் தமிழ் சினிமா அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பகீர்ந்து. எப்படின்னா எங்கடா இவங்க பார்த்தாங்க, எப்போ பேசுனாங்க, யார்கிட்ட போய் பேசுனாங்க, எப்படி நடந்தது. ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க சொல்ல போகிறது இல்லை, க்ளோஸ் சர்க்கிள் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி அழகாக கதையை உருவாக்கி 15 நிமிஷம் பேசிடுறாங்க, 12 நிமிஷம் 15 நிமிஷம் எப்படியோ ஒரு கதையை கட்டி பேசிடுறாங்க. பயமா இருக்கு. அதனால தான் இதில் நீங்கள் சொல்கிற இந்த கூலி படத்தில் நடந்த இந்த விஷயத்திலையும் அதுதான். அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவங்க திருச்சி இவ்வளோ பெருசாக பேச தொட்டு தான் அவர் வேற வழி இல்லாமல் கிளாரிஃபிகேஷனாக உடனே வந்து ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்து அதை ஃபோட்டோ போட்டு, அப்பா வாய முடங்கமா நான் ஜூலையில் ஷூட்டிங் போகிறேன், எனக்கு வந்து வச்சு என்ன சொல்லுவாங்க, பற்ற வச்சுட்டே பரட்டேன்ற மாதிரி, எனக்கே பற்ற வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஸ்பாண்டாக அதை ஃபோட்டோ பண்ணிட்டார். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.